இந்த காலத்துல நாம எல்லாம் துவா கேட்கறதா இருந்தா எப்படி கேட்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கல்யாணமான புதுசுல குழந்தை இல்லைன்னு வைங்களேன், ஒருத்தர் துவா கேட்பார். எப்படி துவா கேட்பாருன்னா, யா அல்லாஹ் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாசம் அல்லது 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆயிருக்கல்ல, டாக்டர்கிட்ட எல்லாம் போய் காட்டிட்டோம், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க, என் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க, நாங்க 2 பேரும் நல்ல உடல் ஆரோக்கியத்துல தான் இருக்கிறோம், குழந்தை பெற்றுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் யா அல்லாஹ் எல்லா வாய்ப்புமே எங்களுக்கு இருக்கிற நாங்க 2 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறோம், 1 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறோம், பார்த்து ஏதாவது குழந்தையை கூட அல்ல இப்படின்னு துவா கேட்பாங்க. இப்படி துவா கேட்கறது தான் மனித இயல்பு, அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நபிமார்களுடைய தவக்குல் எப்படி இருந்துச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா கேட்டாங்க. யாராவது இப்படி கேட்பாங்களா? இப்படி துவா கேட்கறாங்க பாருங்க. கால ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, யா அல்லாஹ் என்னுடைய எலும்பெல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு அல்லாஹ். அப்படின்னா என்ன, ரொம்ப வயசாயிட்டேன், வயசு ரொம்ப முதிர்ந்து என் எலும்பெல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு. வஷ்தஅல ரஅசு ஷைபா, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, இதுக்கப்புறம் குழந்தை பெக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். யாராவது இப்படி துவா கேட்டிருக்காங்களா? இதுக்கப்புறம் குழந்தை எனக்கு பிறக்காது. வலம் அக்கும் பி துஆஇக ரப்பி ஷகியா, யா அல்லாஹ் அப்படி இருந்தும் நான் உன்னுடைய துஆவிலிருந்து நான் இயலாமல் ஆகவில்லை, யா அல்லாஹ் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே சொல்றாங்க. வைன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ வகானத் இம்ராஅதி ஆகிரா. தன்னுடைய மனைவி பத்தி சொல்றாங்க, நான் மட்டும் கிழவனாவல, என் மனைவிக்கு குழந்தை பெக்கிற தகுதியே இல்லை. ஆக்கர்னு சொன்னா அந்த மலடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குழந்தை பெக்கிற தன்மை போயிடும் இல்லையா, அப்படிப்பட்ட நிலையில என் மனைவி ஆயிட்டாங்க. இப்படி நாங்க இருக்கிறோம். வலியா, யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல குழந்தைய, ஒரு வலியை எனக்கு நீ அன்பளிப்பாக கொடுன்னு துவா கேட்டாங்க. இப்படி துவா கேட்கிற யாராவது இருக்கீங்களா?